ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தி ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசி. இதை பிளாக் ரைஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது ஏன்ஷியன்ட் டைம்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபுட். கருப்பு கவுனி அரிசி தமிழ்நாட்டில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெடிஷ்னல் வெரைட்டியா இருந்துச்சு. இந்த அரிசி வகை மெயின்லி செட்டிநாடு, தஞ்சாவூர், மதுரை, சிவகங்கை சைட்ல ரொம்ப அதிகமா வளர்த்தாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி ராஜாவுக்கு ஒரு ராயல் ஃபுட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பண்டைய கால ராஜாக்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியை ராயல் ஃபுட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பழைய தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரைஸுக்கும் சீனாக்கும் கூட சேம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அந்த நாட்டிலே ராஜாக்கள் மட்டுமே இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தாங்க. இதை சாப்பிடக்கூடிய உரிமை வெறும் ராஜாக்கு மட்டுமே இருந்தது. இந்த ரைஸ் பிளாக் கலர்ல இருக்கிறதுக்கு ஆந்தோசைனின் பிக்மெண்ட் தான் ரீசன். இதே சேம் காம்பனன்ட் தான் ப்ளூபெர்ரி ஃப்ரூட்லயே இருக்கும். இந்த அரிசியை சாப்பிட்றதுனால ஏஜ் ரொம்ப ஸ்லோவாகும், ஸ்கின்னும் க்ளோவா இருக்கும். கருப்பு கவுனி அரிசியில அயன், புரோட்டீன், ஃபைபர் ரிச்சா இருக்கும். இதனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும், செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை குக் பண்ணது ஈஸி கிடையாது. இதை நம்ம ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். 8ல இருந்து 10 மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும். அப்பதான் ரைஸ் ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணனா இன்னும் சூப்பர் சாஃப்டா வரும். ரெகுலர் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 2 தடவை நீங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்கு. நேச்சுரல் எனர்ஜி பூஸ்ட், ட்ரெடிஷ்னல் சூப்பர் ஃபுட்டு கூட. நீங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.